ஹாய் ப்ரொஃபஷனல்ஸ். இன்றைக்கி தான் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரூட் டூல். இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்ட் என்வரான்மெண்ட்டுக்குள்ளே நம்ம வந்து என்ட்ரி ஆகும். எக்ஸாம்பிளுக்கு பார்ட் என்வரான்மெண்ட்டுக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு வந்து நியூங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்ட்டுங்கிற என்னோட ஏரியா வந்து டைப் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் சப்டைப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாலிடுன்னு இருக்கும். அதில் வந்து ஷீட் மெட்டலாவோ இல்லை பல்க் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண தேவையில்லை இப்போதைக்கு. அதை தான் டீட்டெயிலாக நான் வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து நான் வந்து சாலிடுங்கிற டிஃபால்ட் இது வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்து ஃபைல் நேமும் காமன் நேம் இதெல்லாம் தான் டிஃபால்ட்டாகவே நான் விட்டு வரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து நீங்கள் வேணும் இதை டிசேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உள்ள என்ட்ரி ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து இன்ச்சஸா இல்லை வந்து எம்எம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். நான் வந்து யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட்டை நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கொடுத்துட்டு உள்ள என்ட்ரி ஆகிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிளெயின் அவைலபிளாக இருக்குது, நிறைய குரூப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குவிக் கிராஃபிக்ஸ் டூல் பார் இருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. இப்போ வந்து ஒரு எக்ஸ்ட்ரூட் டூல் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இந்த எக்ஸ்ட்ரூட் டூல் விளையாடுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கெட்சு ப்ளஸ் ஒரு பிளைன் வந்து கண்டிப்பாக தேவை. இது இருந்தால் மட்டும் உங்களால் வந்து இந்த எக்ஸ்ட்ரூட் டூல் வந்து ஃபுல்லாக நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரூட் டூலை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த எக்ஸ்ட்ரூட் டூல் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கெட்ச் வந்து டிஃபைன் பண்ண சொல்லுது. ஓகேவா? நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலரில் ஹைலைட் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கிற போது இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்கெட்ச் வந்து ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஹைலைட் பண்ணிட்டு நான் டிஃபைன் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து எந்த பிளேன் வேணுங்கிறத நான் வந்து ஃபஸ்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பிளேன் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்சுங்கிறத கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்கெட்சு கொடுத்துட்டு நான் பியூ நார்மல் டு ஸ்கெட்ச் வந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் வந்து ஏதாச்சும் நான் ரேண்டமாக ஒரு கார்னர் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஸ்கெட்சை நான் 2D ஸ்கெட்ச் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற ரேண்டமாக உள்ள ஸ்கெட்சின் டைமென்ஷனை நான் வந்து ஃப்ரீயாக விட்டுறேன். அதை நான் வந்து எந்த ஒரு கன்ஸ்ட்ரெயினும் அப்ளை பண்ணல. ஓகேவா? இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துட்டு வெளில வந்தோடனே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது 3D ஆப்ஜெக்டாக வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் எல்லாமே எனேபிள் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இதோட ஹைட் வந்து கேட்டுருக்கு, அதாவது வித்து. ஓகேவா? இந்த வித்து வந்து நம்ம எவ்வளோன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு இங்கேயும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வந்து என்ட்ரி கொடுத்துக்கலாம், எவ்வளோ வித்து வேணும். இல்லை இந்த ஏரியா கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்து என்ட்ரி வந்து கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம், சும்மா நான் நீங்கள் வந்து இந்த நடுவில் யூஸ் பண்ணிக்கிற அந்த பட்டனை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து இதோட ஹைட் அந்த வித்து வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்படி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது எப்படி வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகணும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ வேரியபிள்னு இருக்குது. வேரியபிளுங்கிற போது நம்மளுக்கு வந்து ஒன் சைடு மட்டும் தான் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகும். இதே வந்து சிமெட்ரிக்குன்னு நான் வந்து கொடுத்தேன்னா எனக்கு டபுள் சைடாக வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஒரு பக்கம் இழுக்க ஆரம்பித்தேன்னா எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து சேம் சைஸுக்கு வந்து எனக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? அதாவது வித் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டேக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டூ ரெஃபரன்ஸ், அதாவது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதேமாதிரி ஒரு 3D மாடலோ இல்லை ஸ்கெட்சோ ஒரு பிளேனுங்கிற இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த எண்டு வரைக்கும் டச் பண்ணி நிற்கும். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ரேண்டமாக அதை க்ரியேட் ஒரு 300ங்கிற ஆப்ஜெக்ட் சைஸில் க்ரியேட் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு பிளைனை மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த பிளைனை சூஸ் பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட்டு இவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து தள்ளி வச்சுருக்கேன். ஓகேவா? தள்ளி வச்சுட்டு நான் வந்து இங்கே கிளிக் பண்ணி ஸ்கெட்சின் எக்ஸ்ட்ரூட்னு செலக்ட் பண்ணி நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆகிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிமெட்ரிக்கு நெக்ஸ்ட்டு த்ரூ ஆல், த்ரூ ஹோல், த்ரூ யூனிட்டு, அதுக்கப்புறம் வந்து டூ ரெஃபரன்ஸ். ஓகேவா? நம்மளுக்கு முன்னாடி கான்செப்ட் பார்த்தீங்கன்னா டூ ரெஃபரன்ஸ் தான். ஓகேவா? டூ ரெஃபரன்ஸுங்கிற நான் வந்து ஃபஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். டூ ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிளைனை கிளிக் பண்ணேன்னா இந்த பிளைன் மாதிரி எங்கே இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு எனக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஓகேவா? அவ்வளோ தூரத்துக்கு வித்து வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேவா? இந்த சர்க்கிளோட வித்து இதான் வந்து ரெஃபரன்ஸோட யூசேஜ். ஓகேவா? இப்போ நான் வந்து இதை கேன்சல் பண்ணிவிட்டு நான் எப்பயும் போல் இந்த பாக்ஸுக்கே போயிடுறேன். ஓகேவா? நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிங்க. எனக்கு வந்து இந்த ஃப்யூச்சர் வந்து இருக்கணும், நான் டெலிட் பண்ண விரும்பலை, ஜஸ்ட்டு நான் வந்து அடுத்து ஃப்யூச்சரில் நான் வந்து இதை எனேபிள் பண்ணிக்கிறேன். அப்படிங்கிற போது உங்களுக்கு 2 ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது. ஒன்று இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சப்ரஸ் பண்ணிக்கலாம். அது நீங்கள் ஜஸ்ட் வந்து
அது மேலே கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவிக் அசஸ் பண்ண நம்பல் ஆகிடும். குவிக் அசஸ் பண்ண நம்பல் ஆனோடனே உங்களுக்கு சப்ரஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. இது மூலியமாக நீங்கள் வந்து இந்த ஃபீச்சர் வந்து சப்ரஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த ஃபீச்சரை நான் வந்து எடிட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து மறுபடியும் வந்து இங்கே இருக்கிற எடிட்டுக்கான ஆப்ஷனை வந்து எடிட் கொடுத்துறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து மறுபடியும் வந்து எடிட்டிங் ஆப்ஷன் என்விரான்மெண்ட்லாம் வந்துருச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. முன்னாடி பார்த்த ஆப்ஷன்ஸ் தான் வேரியபிள், சிமெட்ரிக் அண்டு டூ ரெஃபரன்ஸ். முன்னாடி வந்து பார்த்தோம்ல அந்த பிளைனை செலக்ட் பண்ணி தூரம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகிடுச்சு. ஓகேவா. அதே மாதிரி தான் வந்து இந்த ஸ்லைடு 2 இதுவும் அதே மாதிரி தான். பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம சிமெட்ரிக்காக இருக்குன்னா இந்த ஸ்லைடு 2 வந்து எனேபிள் ஆகல. ஏன்னா நம்ம வேரியபிளுக்கு போனதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஸ்லைடு 2 வந்து எனேபிள் ஆகிடுச்சு. ஓகேவா. இப்போ நான் வந்து இன்னொரு வேரியபிள்னு கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆப்போசிட் டேரெக்ஷனில் 2 அவைலபிளாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 300க்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 100ன்னு கொடுக்குறேன். எனக்கு வந்து 100 தூரத்துக்கு மட்டும் இந்த ஆப்போசிட் டேரெக்ஷன் எனக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகுது. இந்த சைடு ஒன்றில் வந்து 300க்காக எக்ஸ்ட்ரூட் ஆகி இருக்குது. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் டேப்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா. இது வந்து ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஆட் டேப்னு உங்களுக்கு எனேபிள் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா ஒரு டேப்பர் வந்து எனேபிள் ஆகிருக்கும். அதாவது லைட்டாக கொஞ்சம் டிராஃப்ட் வந்து அப்ளை ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 கொடுத்தனா எனக்கு 10 டிகிரிக்கு வந்து டேப்பர் வந்து அப்ளை ஆகிருக்கும். ஓகேவா. டேப்பர் ஆங்கிள்பாங்க. அந்த டேப்பர் ஆங்கிள் வந்து அப்ளை ஆகிருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிரியேட் நியூ பாடிங்கிறது ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இது ஒரு பார்ட்டாக கிரியேட் பண்ணிட்டீங்க. இந்த பாட்டுக்குள்ளார இன்னொரு பார்ட் வந்து எனக்கு கிரியேட் பண்ணணும். அது இதோட வந்து கனெக்ஷனில் இருக்கக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கிரியேட் நியூ பாடி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து சர்ஃபேஸ் கிரியேட் பண்ணாமல் தான் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் எனேபிள் ஆகும். ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிக்கன் ஸ்கெட்ச்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கெட்ச் வந்து திக்னஸ் வந்து ஆட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே புரியும். இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 5 ஆட் பண்ணோடனே எனக்கு வந்து 5 mmக்கு வந்து திக்னஸ் வந்து ஆட் ஆகிருக்கு இந்த பார்ட்டில். ஓகேவா. அதுக்கப்புறம் ரிமூவ் மெட்டீரியல். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து நான் வந்து காமிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு நான் வந்து மறுபடியும் எக்ஸ்ட்ரூடுங்கிற செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஹோல் மட்டும் கிரியேட் பண்ண நான் விரும்புகிறேன். கிரியேட் பண்ணிட்டேன். சாரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரூடராக இருக்குது. இதை நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரூடாக இல்லாமல் நான் வந்து ஒரு ஹோலாக நான் வந்து கன்வெர்ட் பண்ணுவேன். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரிமூவ் மெட்டீரியல் டூல் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிருக்கு. ஓகேவா. இப்போ நான் வந்து ரிமூவ் மெட்டீரியல் கொடுத்த உடனே எனக்கு வந்து இந்த சைடு ஆப்போசிட் டேரெக்ஷனில் தான் எனக்கு வந்து ரிமூவ் மெட்டீரியல் வந்து ரிமூவ் பண்ணும். ஓகேவா. அப்படிங்கிற போது எனக்கு வந்து ஆப்போசிட் டேரெக்ஷனில் தான் அது வந்து இப்போ வந்து மெட்டீரியல் வந்து ரிமூவ் ஆகிட்டு. அதனால தான் எனக்கு வந்து எதுவுமே விசிபிள் ஒன்றுமே வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் அப்ளை ஆன மாதிரி எனக்கு வந்து ஒன்றுமே தெரில. ஓகேவா. இதுவே நான் வந்து இந்த சைடு நான் வந்து அதோட வித் வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தோடனே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த பக்கமாக ஒரு ஹோல் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா. இதுதான் வந்து ரிமூவ் மெட்டீரியல் யூசேஜ். ஓகேவா. நீங்கள் வந்து ஒரு பார்ட் ஒரு மெட்டீரியலுக்கு அந்த மெட்டீரியலில் குறிப்பிட்ட ஏரியாவில் நீங்கள் வந்து மெட்டீரியல் வந்து ரிமூவ் பண்ண போகிறீங்க. ஓகேவா. அதான் வந்து ரிமூவ் மெட்டீரியல். ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸுங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு அது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு வேலையும் பார்க்க வேணாம். எனக்கு ஜஸ்ட் இந்த அந்த ஃபீச்சரை மட்டும் நான் வந்து பார்த்துக்கிறேன் ரெஃபரன்ஸுக்கு அப்படிங்கிறது பாஸுங்கிற ஃபீச்சரை வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோ ப்ரிவ்யூ. அதாவது இந்த மாதிரி ப்ரிவ்யூவே பண்ணக்கூடாது. எனக்கு ஜஸ்ட் வந்து நான் பண்ணுற ஃபியூச்சர் வந்து நான் முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஓகேன்னு கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து விசிபிள் ஆகணும். அப்படிங்கிற வந்து நோ ப்ரிவ்யூ கொடுத்துக்கலாம். ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த ஹோலை க்ரியேட் பண்ண விரும்பல. நான் வந்து கேன்சல் பண்ணிடுறேன். மறுபடியும் நான் வந்து ஓல்டு ஆப்ஜெக்ட்டுக்கு போகிறேன். இதையும் நான் வந்து சப்ரஸ் பண்ணிடுறேன். ஓகேவா. சப்ரஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு மறுபடியும் எடிட் டெஃபினேஷன் கொடுத்தது நான் வந்து இது வந்து ஒரு 3D பார்ட்டை எனக்கு வந்து க்ரியேட் பண்ண தேவையில்லை. அப்படிங்கிற போது நான் வந்து சர்ஃபேஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் சர்ஃபேஸ்ன்னு கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மறுபடியும் நான் வந்து காமிக்கிறேன். திக்கனை நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். அதாவது திக்கன் ஸ்கெட்ச் வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ. ஓகேவா. இப்போ நான் வந்து சர்ஃபேஸ்ன்னு செலக்ட் பண்ணிடுறேன். சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஹோல், அதாவது
திக்கன் ஃபீச்சர் அப்ளை பண்ண மாதிரி உங்களுக்கு விசிபிள் ஆகும். பட் ஆனால் வந்து இங்கே திக்கன் ஃபீச்சர் வந்து அப்ளை ஆகலாம். ஏன்னா இது ஒரு இமேஜினரி ஒரு சர்ஃபேஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேவா, இதுக்கு வந்து திக்னஸ் கிடையாது. ஓகேவா, இந்த ஆப்ஷனுக்கு மட்டும் தான் உங்களுக்கு வந்து கேப்பர்னுங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகும். ஓகேவா, இதுலேயே நீங்கள் வந்து கேப்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு வந்து கேப்பர்னுங்கிற ஃபீச்சர் டூல் ஆப்ஷன் மட்டும் உங்களுக்கு வந்து எனபிள் ஆகிருக்கும். ஓகேவா, இந்த கேப்பர்னு ஆப்ஷனுங்கிற ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ நார்மலாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 சைடுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓப்பனாகவே இருக்குது. ஓகேவா, அது க்ளோஸ்டாக இல்லை. அப்படிங்கிற கேப்பன் நான் வந்து செலக்ட் பண்ண உடனே எனக்கு வந்து இந்த 2 ஏரியா வந்து எனக்கு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு க்ளோஸ்டு பாக்ஸ் மாதிரி எனக்கு வந்து விசிபிள் ஆகிட்டு. ஓகேவா, இப்போ நான் வந்து ஓகேன்னு கிளிக் பண்ணிடுறேன். ஓகேன்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து க்ரியேட்டாக இருக்குது. அதாவது சர்ஃபேஸுக்கு இந்த மாதிரி கலரில் உங்களுக்கு வந்து இண்டிகேட் ஆகும். இதுவே எனக்கு சர்ஃபேஸ் வேணாம் அப்படிங்கிற போது எனக்கு வந்து சாலிடாக வேணுங்கிற போது எனக்கு பார்த்தீங்கன்னா சாலிடுக்கு இன்னொரு கலரில் வந்து ஷேடட் கிரே கலரில் இருக்கும். அது வந்து ப்ளூ கலரில் இருக்கும். உங்களுக்கு வயலட் கலர் அந்த கலரில் தான் உங்களுக்கு வந்து ஹைலைட் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா, அதை வச்சு உங்களால் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரூடன் நிறைய டைப் ஆஃப் எக்ஸ்ட்ரூடு ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பார்ப்போம். மறுபடியும் நான் வந்து எக்ஸ்ட்ரூடுங்கிற செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த பிளைன் மேலே நான் வந்து ஒரு சர்க்கிள் வந்து க்ரியேட் பண்ணுற விரும்புகிறேன். ஓகேவா, இப்போ நான் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு நார்மலாக ஒரு சர்க்கிள் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரூடு எனக்கு வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா, இப்போ நான் வந்து இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சிமெட்ரிக்கு, டு நெக்ஸ்ட்டு, த்ரூ ஆல், த்ரூ அன்டில், டு ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இத்தனை வந்து ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேவா, இதில் நம்ம முன்னாடியே பார்த்தோம்னா வேரியபிளை பற்றி பார்த்துருந்தோம், சிமெட்ரிக்கை பற்றி பார்த்துருந்தோம். ஆனால் வந்து டு நெக்ஸ்ட்டு, த்ரூ ஆல் அண்ட் த்ரூ அன்டில் அப்படிங்கிற இந்த 3 ஆப்ஷன் நம்ம வந்து பற்றி பார்க்கறதில்ல. டு ரெஃபரன்ஸ் கூட நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஏன்னா அப்போதைக்கு நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு பிளேனை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகிடுச்சு. ஓகேவா, அது வரைக்கும் இந்த 3 வந்து டிஃப்ரெண்ட்டு. ஓகேவா, ஃபஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா டு நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் த்ரூ ஆல் அண்டு த்ரூ அன்டிலுங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். இப்போ வந்து டு நெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தேவை. அதாவது இந்த நம்ம எக்ஸ்ட்ரூட் ஆகிட்டு இருக்கிற டைரெக்ஷன்லேருந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்மளுக்கு வந்து ஒரு பார்ட் வந்து தேவை, இல்லை ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து தேவை. ஓகேவா, அது வரைக்கும் வரத்துக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகிறதுக்கு. ஓகேவா, நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ சிம்பிளாக ஒரு கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகேவா, கேன்சல் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு பிளேன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா, பிளேனை கிளிக் பண்ணி நான் இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு அப்ராக்சிமேட் அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸுக்கு வந்து நான் வந்து பிளேன் வந்து க்ரியேட் பண்ணி ஆச்சுட்டேன். ஓகேவா, நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு எக்ஸ்ட்ரூட் வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகேவா, எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா, க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன். அப்படிங்கிற போது எனக்கு வந்து இந்த ரெக்டாங்கிளுக்கு உள்ளார தான் அந்த எந்த ஒரு ஆப்ஜெக்ட் அந்த இந்த பக்கம் க்ரியேட் பண்ண போகிறேன் எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலுமே இந்த ரெக்டாங்கிள் வால்யூம் ஏரியாக்குள்ளார தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் அப் டு நெக்ஸ்ட் வந்து ஒர்க் ஆகும். இந்த ரெக்டாங்கிளுக்கு இந்த ஓரத்தில் க்ரியேட் பண்ணுறது இல்லை இதை விட்டு தாண்டி க்ரியேட் பண்ணி நான் வந்து டு நெக்ஸ்ட்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. ஓகேவா, நான் அதனால் நான் வந்து இந்த ரெக்டாங்கிள் வந்து நான் வந்து பெருசாகவே நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா, க்ரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு 10 mm மட்டும் கொடுத்து வச்சுக்கிறேன். 10 mmக்கு கொடுத்துட்டேன். ஓகேவா, இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மறுபடியும் நான் வந்து சர்க்கிள் வந்து க்ரியேட் பண்ண நான் வந்து ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து சர்க்கிளுக்கு வந்து சர்க்கிள் கமெண்டை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே போய்ட்டு டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்தேன்னா அதாவது இதுக்கு இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அடுத்த ஏரியா வந்து இந்த ஆப்ஜெக்ட் தான். ஓகேவா, அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்டோட இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகி நிற்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா த்ரூ ஆல் அது எக்ஸாம்பிளுக்கு இந்த சர்ஃபேஸ்லேருந்து இங்கே வரைக்கும் இந்த எட்ஜ் வரைக்கும் இந்த நிற்கும். ஓகேவா, இந்த அந்த ஃபேஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா த்ரூ அன்டில் அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். எது வரைக்கும் நம்மளுக்கு கடைசியாக வந்து பாஸ் ஆகணும் அப்படிங்கிற போது நான் சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் இதாகும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இந்த ஒரு சர்ஃபேஸுக்கு இதை தாண்டி இதே மாதிரி நம்ம இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறோம் 10 mmக்கு அப்படிங்கிற போது அந்த இதில் தான் எனக்கு முடியணும் இந்த இது எக்ஸ்ட்ரூட் ஆகுறது. அப்படிங்கிற போது நான் வந்து த்ரூ அன்டில் நான் வந்து கொடுத்தேன்னா எனக்கு வந்து அந்த இடத்துல வந்து அது வரைக்கும் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா, த்ரூ ரெஃபரன்ஸ் நீங்கள் முன்னாடியே பார்த்த மாதிரி தான் த்ரூ அன்டில் த்ரூ ரெஃபரன்ஸு இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்கெட்ச் வந்து
எக்ஸ்ட்ரூடுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்க தான் நம்ம வந்து கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஸ்கெட்ச் வந்து க்ரியேட் பண்ணிக்க நம்ம அதை எக்ஸ்ட்ரூடும் கொடுக்கலாம். அது எப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஆல்ரெடி இருக்கிறத அப்படி நான் வந்து ஃப்ரீயாக விட்டுறேன். இப்போ வந்து நான் வந்து ஸ்கெட்சுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இந்த ஏரியா இந்த ஸ்ப்ளே அதாவது இந்த சர்ஃபேஸ் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்துட்றேன். ஓகேவா, இப்போ வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இங்கே ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று க்ரியேட் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா, ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஸ்கெட்சாக வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி க்ரியேட் பண்ண எல்லா ஃபீச்சர்லையுமே ஸ்கெட்ச் வந்து இந்த எக்ஸ்ட்ரூடுக்குள்ளார தான் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேவா, அதாவது செக்ஷன் தான் வந்து ஸ்கெட்ச். ஓகேவா, இந்த எக்ஸ்ட்ரூடுக்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து அவைலபிள் இருக்குது. பட் ஆனால் இப்போ வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரூடுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணால் எனக்கு அந்த ஸ்கெட்ச் வந்து எப்பயும் போலயே அதே இடத்துல தான் இருக்கும். என்ன எத்தனை ரோ தள்ளி நான் வந்து க்ரியேட் பண்ணோம் அதே ரோ தள்ளி தான் வந்து அப்படியே ஸ்கெட்ச் வந்து அப்படியே இருக்கும். ஓகேவா, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபைனுங்கிற ஆப்ஷனே கிடையாது. உங்களுக்கு வந்து லிங்க் அண்ட் அன்லிங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்கெட்சை யூஸ் பண்ணி நான் அந்த லிங்க்கை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த ஸ்கெட்சிலேருந்து நான் வந்து எக்ஸ்ட்ரூட் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா, இதான் வந்து இன்னொரு ரெண்டாவது மெத்தட் எக்ஸ்ட்ரூட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா, இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் மெத்தட். நீங்கள் ஸ்கெட்சை க்ரியேட் பண்ணிங்க, அதுக்கப்புறம் தான் எக்ஸ்ட்ரூட் க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரூட்குள்ளார இந்த ஸ்கெட்ச் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். ஒரு சில இடத்துல நம்மளுக்கு வந்து ஸ்கெட்ச் வந்து வெளியில் இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம டக்குன்னு மாடிஃபை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்கெட்சை மாடிஃபை பண்ணால் நம்ம ஒவ்வொரு தட்டையும் அந்த எக்ஸ்ட்ரூட் க்ரியேட் பண்ணி எடிட்னு கொடுத்து அதுக்கப்புறம் ஸ்கெட்சுக்குள்ளே போடணும் அவசியம் இல்லை. டேரெக்டாக ஸ்கெட்சுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நீங்கள் டேரெக்டாக இந்த செலக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து உள்ளார போயிடும். ஓகேவா,